இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18:7 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடங்கள் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்திலும் எசேக்கியா ராஜாவுக்கு போகிற எல்லா இடத்திலும் அனுகூலங்கள் உண்டானது போல கர்த்தர் உன்னோடு இருந்து நீ போகிற எல்லா இடங்களிலும் உனக்கு அனுகூலங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் எசேக்கியாவோடு இருப்பதற்கு காரணம் என்ன? வேதம் கூறுகிறது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளையே செய்தவனாயிருந்தான். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அவனைப் போல பின்னோ முன்னோ ஒரு ராஜாக்களும் இருந்ததில்லையாம். மாத்திரமல்ல, கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்காதபடி அவரையே சார்ந்தவனாயிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, ஆனபடியால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் எங்கிடத்திலெல்லாம் போனானோ அங்கே அவனுக்கு ஜெயம் உண்டாயிற்று, ஜனங்களுடைய அனுகூலங்கள் அவனுக்கு உண்டாயிற்று. நீயும் கர்த்தரோடு இருந்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் மேல் உறுதியாய் உன் நம்பிக்கையை கொண்டு என்ன வந்தாலும் அவரையே நீ சார்ந்திருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ போகிற எல்லா இடங்களிலும் அனுகூலங்களை உண்டாக்கி நீ ஜெயமுள்ள மனுஷனாய் வாழும்படியாய், வெற்றி உள்ளவனாய் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலங்கள் உண்டாகி அவர்கள் வேலை செய்யும் இடத்தில நல்ல உயர்வும் கனமும் மேன்மையும் கிடைக்கும்படியாய் அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and prosper you in all your ways.